இன்னைக்கும் அந்த திருக்கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப அமைதியான திருக்கோயில், அங்கு சென்று தேன் கொடுங்கள். இல்லை என்னால் ஓசை கொடுத்த நாயகியை உடனே பார்க்க முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், எப்போ நீங்கள் பாரத நாட்டுக்கு வரீங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக பார்க்குறேன்னு அம்பிகையிடம் ஒரு சின்ன வாக்கு கொடுங்கள். அம்பிகை அதை நிறைவேற்றி வைப்பாள். உங்கள் இல்லத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேன் வாங்கி சென்று திருக்கோயிலுக்கு கொடுங்கள். தேன் அபிஷேகம் என்பது, அந்த தேன் என்பது பார்த்தீங்கன்னா திருவாசகத்தை தான் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த தேன் என்பதை திருக்கோயில் பக்கத்தில் எப்படியும் இப்போ வெளிநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அற்புத கோயில்கள் எல்லாம் இருக்கு. அபிஷேகத்திற்கு தேனை வாங்கி கொடுங்கள். ஏழை குழந்தைகளுக்கு தேனை வாங்கி கொடுங்கள். இது நம்முடைய பெரியவர்கள் சொன்னது. இன்னைக்கு மருத்துவர்கள் இம்யூனிட்டி பவர் வரணும்னா தேன் கொடுங்க, எல்லா குழந்தைகளுக்கும் சளி காய்ச்சல், ஆனால் தேன் கொடுங்கள். உடனே இல்லை என்றாலும் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்நாளில் அந்த எதிர்ப்பு சக்தி வரும் என்று மருத்துவத்துறையும் அந்த தேனை பற்றி அளவிட முடியாத அளவு நன்மைகளை சொல்கின்றன. அதனால் தேன் அபிஷேகம், ஏழை குழந்தைகளுக்கு தேன் வாங்கி கொடுத்தலும் உங்கள் குழந்தையின் பேச்சாற்றல் அதெல்லாம் ரொம்பவே அற்புதமாக வளப்படுத்தும். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.